பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, ஆட்டோ வந்துருச்சு, தின்னு சீக்கிரங்கப்படாது பிள்ளைய. அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும். அது உமிழ்நீரோடு சேரும். உலகத்தில் சிறந்த தண்ணி 2 தண்ணி தான். ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது 2 எல்லா புண்ணையும் ஆற்றும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொடுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம்பா. கேட்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு அன்புடன் பர்த்டே டு சோலைவனம். ஹாப்பி பர்த்டே டு யூ. சூப்பர். திருமுடி அண்ணன் வரவேற்புரை சிற்றுரை ஆற்ற உள்ளார். வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வைக்க நீங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியை சாந்தி அம்மா, காயத்ரி, ஜெயலட்சுமி அம்மா இவங்க 3 பேர் தான் ரொம்ப பாடுபட்டு செஞ்சாங்க. நான் நடுவில் ஒரு முறை தான் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு மட்டும் நான் பண்ணது நான். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு நீங்கள் ஒத்துழைத்து கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நம்ம குரூப்புக்காக நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பத்மா ரவி சிஸ்டர் லட்டு செஞ்சு அவங்களே 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துட்டு மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு போனாங்க. இப்போ அவங்களுடைய கைகளால் இப்போ லட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வந்திருக்கிற ஹேமலதா சிஸ்டர் ஒரு கவிதை சோலைவனத்தை பற்றி ஒரு சின்னதாக உரை. சோலைவன ஆத்திச்சூடி நான் வாசிப்பது. அலைபேசியால் சோலைவனத்தில் வண்ண வண்ண பூக்களாய் ஆளுக்கொரு திசையிலிருந்து ஆனந்தமாய் இயற்கையால் இணைந்தோம். ஈகையுடன் நாம் எல்லோரும் உண்ணும் உணவை விளைவிக்க ஊக்கத்தை கைவிடாமலும் எல்லா விதைகளையும் செடி கொடிகளையும் பகிர்ந்து கொண்டோம். ஏறு நடை போட்டு ஏணிப்படியெல்லாம் கொடிகளை படரவிட்டு ஐயமின்றி நஞ்சில்லா பூக்களையும் காய்கனிகளையும் ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்தோம். ஓய்வான நேரங்களில் நம் மனம் அமைதி பெறவும் உடல் புத்துணர்ச்சி பெறவும் மாடி தோட்டமும் வீட்டு தோட்டமும் நமக்கு இயற்கை எண்ணெய் கொடுத்த பொக்கிஷம். ஔடதமின்றி அவ்வை பாட்டி வயதானாலும் கோலுன்றாமல் இருக்க இயற்கையோடு இயைந்து இயற்கையை பேணி பாதுகாத்து இயற்கை எண்ணெயின் மடியில் ஆனந்தமாய் ஒன்று கூடி வாழ்ந்து மகிழ்ந்திருப்போம் அனைவரும். வாழ்க வளமுடன். நன்றி. கைத்தட்டுங்கப்பா. சோலைவனம் என்னும் சொந்தங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் தேனீக்கள் போல ஒன்று சேருகிறோம். சிறு சிறு துளியாக இயற்கை தேடலை சேகரித்து அனைவருக்கும் தினம் பரிமாறுகிறோம். நாள்தோறும் நஞ்சு இல்லா காய்கறிகளை தரும் எங்கள் இல்லங்களின் அட்சய பாத்திரம் இதுவே. பசுமை புரட்சியே எங்கள் சோலைவனத்தின் நோக்கமன்றோ. இங்கு பலரும் ஒன்று கூடி இருக்கும் இந்த சொந்தத்தின் கூட்டமே இதற்கு சாட்சி என்றோ. விண்ணில் சொர்க்கம் உண்டு என்று பலர் சொல்லி காதில் நான் கேட்டதுண்டு. வீணாக்காமல் மாடியில் தோட்டம் அமைத்ததால் நேரில் சொர்க்கத்தை நாங்கள் காண்கிறோம் என்று சொல்ல தோன்றுகிறது இன்று. எண்ணங்களை மாற்றுவோம், மாடிகளை சோலைவனமாக்குவோம், அனைவரையும் இயற்கையுடன் இணைப்போம். இவைகளை அனைத்தும் அனைவருக்கும் பகிர்வோம். இயற்கையும் அனைவரே, இயற்கையும் இறைவனே. நன்றி, வணக்கம். ஹேமலதா அசோக்குமார், பாண்டிச்சேரி. நன்றி சிஸ்டர். அனைவருக்கும் நன்றி. வந்தவருக்கு எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். தோழர்களே, தோழமைகளே, வாருங்கள் சோலைவனத்துள் ஒரு உலா வருவோமாக. அங்கே எழில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகும் உண்டு. மனதை மயக்கும் வண்ண வண்ண மலர்கள் உண்டு. உடலுக்கு மருந்தாகும் எண்ணற்ற மூலிகைகளும் உண்டு. உணவே மருந்தாகும் சமையல் குறிப்புகளும் உண்டு. சோலைவனத்தில் அண்ணன் ராஜா சிங்கமாக திருமுடி அண்ணனும், தங்கை புலியாக சாந்தி சேகரும், இவர்களுக்கு உறுதுணையாக சிறுத்தை புலியாக காயத்ரி சந்திரசேகரும், இவர்கள் பின்னால் வரிகுதிரையாக வந்து கொண்டிருக்கும் ஜெயலட்சுமியும் இந்த சோலைவனத்தில் பாதுகாவலர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சோலைவனத்தில்
கிளிகளும் மயில்களும் மான்களும் சுற்றித் திரிகின்றனர் உறுப்பினர்களாக. வாருங்கள் நட்பூக்களே, இந்த சோலை வனத்தில் சுதந்திரமாக பறந்து திரிவோம், இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சோலைவன சொந்தங்களே வணக்கம். இந்த சோலைவனத்தில் எல்லாரும் இணைஞ்சி ஒருத்தரும் டெய்லி நீங்கள் போடுற படத்தெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சாமானிய மனுஷனுக்கு கூட ஒரு பொறாமையும் ஒரு இதுவும் தான் வரும். ஏன்னா எல்லாமே சாத்தியங்க. இந்த குரூப்பில் ஒருத்தர் போடுறத படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ அது கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது அது அவங்களுக்கு தெரியும். அது இயற்கை அவங்களுக்கு கொடுத்த பரிசுங்கிறது அவங்களுடைய அதை அறுவடை பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது உண்டா இல்லையா சொல்லுங்கள் எல்லாரும். ஸோ இது ஒரு நல்ல அனுபவம் நமக்கு. இதுதான் ஒரு அனுபவம். அதாவது எந்தவித ஐடி தொழில்நுட்பத்துலேயும் ஏஐலேயும் இன்னும் அனுபவத்துக்காக எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் அது பலனே இருக்காது. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் த மேன். ஸோ ஒருத்தரோட அனுபவம், நம்ம பாட்டி சொல்கிறத ஈஸியாக கேட்டு பண்ணுறோம். அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், அதெல்லாம் கட்டாயம் நல்லதாக தான் இருக்கும். அதே மாதிரி சோலைவன குழுவில் நீங்கள் பண்ணி ஒரு சின்ன ஒரு பூவாகட்டும், காயாகட்டும், கனியாகட்டும் எடுத்து அதில் ஒருத்தருமே நல்ல பெரிய அனுபவசாலியாக மாறிட்டீங்க. அது உண்மை, அசைக்க முடியாத உண்மை. சாந்தி சிஸ்டர் அதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், பீயிங் அட்மின். ஸோ அவங்க எல்லாரும் இப்போ இந்த அனுபவ அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் இப்போ நிறைய பேர் 40+, 50+, 60+ல் இருக்கும். இதை நம்மளோட முடிச்சுட்டு போகணுங்களா? இல்லை, என்னோட கருத்து ஒன்று, இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு போகணும். அதுதாங்க நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1.5 லட்சம் நினச்சி பாருங்கள், 1.5 லட்சம் வகையான அரிசிகள் இருந்திருக்கு. நம்ம மூதாதையர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க. கருப்பு கவுனி அரிசிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி கருப்பு கவுனி, பால் குட வாழைன்னு ஒரு அரிசி, அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அந்த விதை நெல்லெல்லாம் மீட்டெடுத்து சத்தியமாக அது மாடி தோட்டத்தினுடைய தேடல் கூட சொல்லலாம். புடலங்காயில் இத்தனை வெரைட்டி, கொத்து பீர்க்கன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? இதுவும் மாடி தோட்டம் நம்மளுடைய முயற்சியினால் நாம் தேடி போனதனுடைய விளைவுகள் தாங்க. ஆனால் இது அத்தனை அனுபவங்களையும் நம்ம எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போக போகிறோம், அதை பற்றி யாரும் நம்ம யோசிக்கலை. அதுக்கு சோலைவன குழு ஒரு முதல் மாதிரியாக இருக்கணுங்கிறது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு பேரண்ட்டாக இருக்கவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தாத்தா பாட்டியாக இருக்கவங்க பேரனுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களோட பிறந்த நாளா, கல்யாண நாளா ஒரு செடியை பரிசாக கொடுங்க. ஒரு முடிஞ்சால் நிறைய காசு இருந்தால் ஒரு தோப்பை வாங்கி பேரனுக்கு எழுதுங்க, பையனுக்கு எழுதுங்க. இதனால் என்ன வளரும்னா சத்தியமாக இயற்கை வளரும், நம்ம நாட்டு விவசாயம் வளரும், நஞ்சில்லா உணவை நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகணும். இதுதாங்க நம்ம பஞ்சபூதங்களுக்கு செய்கிற நன்றி கடன் மட்டும் இல்லை, நம்ம வாரிசுங்களுக்கு, வம்சாவளிக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோம். யாரோ முன்னாடி அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த ஜெனரேஷன் அனுப்பி நம்ம கடத்தி அவங்க அனுபவிச்சாதாங்க அது ஒரு பூரணமாக ஆகும். அதனால் இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. அதுக்கு சோலைவன குரூப்பில் நாமளும் எல்லாரும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். முடிஞ்சால் உங்களால் போயிட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஒரு 10 செடியை ப்ரெசென்ட் பண்ணி அதை எப்படி வளர்க்கணும், அதனால் என்ன ஆரோக்கியம், அதை எப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது எல்லாமே ஆர்கானிக், நம்ம பாரம்பரிய முறைப்படி அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இதுதாங்க நம்ம போடுற வித்தாகும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ட்டு இந்த இதில் நல்ல நாளில், ஒரு ஆண்டு விழா நாளில் நம்ம உறுதி எடுத்துக்கணும்னு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க மாடித்தோட்டம், வளர்க நம் சோலைவனம். நன்றி, வணக்கம். கண் சுவைக்க காட்சிகள், நாசுவைக்க நஞ்சில்லா உணவு, மருந்தாகும் மூலிகைகள், கட்டணமில்லா மருத்துவர்கள், உடலுக்கு உறுதி, மனதுக்கு மருந்து, ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் அருமருந்து, கழிவுகளே காய்களாகும் அதிசய களம், பொழுது போவதே தெரியாத பூங்காவனம். கனகரத்ன சார் ஒரு சோலைவனத்தை பற்றி ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை இப்போ காயத்ரி படிச்சிருவாங்க. சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நாள் இனிய நாள் அல்லவோ? உங்களோடு நான் பயணிக்க ஒரு கவிதையை படைக்கலாம் அல்லவோ? 5 அகவையில் நடைபயிலும் வனமே, 5000 அகவை கடந்து காலமகள் மடியில் நீ தவழ்ந்து விளையாடிட வாழ்த்துகிறேன். உன்னை பெற்றெடுத்த பேரனங்கு சாந்தி அல்லவோ? உன்னை ஊட்டி வளர்த்தது திருமுடி அல்லவோ? உன்னை கண்டு மகிழ்ந்தது ஆனந்தி அல்லவோ? உன்னை சீராட்டி பாராட்டி உன்னோடு கலந்தவர்கள்
இரு நூற்றவர்கள் அல்லவோ உன்னோடு கலந்தவர்கள் இரு நூற்றவர்கள் அல்லவோ உன்னில் திளைத்த காயத்ரி காய்கறிகளின் வகைப்பாடும் அரசி அல்லவோ கரம் கோர்த்த ஜெயா உன்னை மகிழ்விக்க வந்த உறவல்லவோ அறிந்தது தெரிந்ததென கலந்துருவாடி விதை பகிர்தலை பரவலாக்கி மகிழ்ந்திடும் உறவல்லவோ இவனம். இத்தனை உறவோடு நீ வாழும் போதும் நம்மாழ்வாரின் வாழ்த்து கிடைக்குமல்லவோ. இயற்கையோடு இயந்த வாழ்க்கை என்றுமே அழியாதல்லவோ. உன்னை வாழ்த்துவதால் நான் பேர்வகை அடைகிறேன். உன் 6ஆம் அகவைக்கு திருநாளிற்கு வருகிறேன். விருது பெற்றவர்களையும் இனி பெறப்போகிறவர்களையும் வாழ்த்தி மனநிறைவோடு விடைபெறுகிறேன். இப்படிக்கு மன்னை புலவர் நல்லாசிரியர் ரா கனகரத்தினம் பி லிட்ரேச்சர் MA BA ஓய்வு தலைமை ஆசிரியர். நன்றி கனகரத்தினம் அம்மா, நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வு வந்துட்டு நம்மாழ்வார் விருது. இந்த விருது நாங்கள் யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, சிறந்த மாடித்தோட்டம். சிறந்த மாடித்தோட்டம் மட்டும் இல்லாமல் அதில் நல்ல இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி அதில் அவங்க எடுக்கிற அழகான காய்கறிகள், நிறைய காய்கறிகள், செடி காய்கறிகள், கொடி காய்கறிகள் எல்லாமே எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை குரூப்பில் நல்லா ஷேர் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் பார்வைக்கு யார் யார் அழகாக தெளிவாக போட்டாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 27 பேருக்கு நாங்கள் அவார்டு கொடுக்குறோம். போன வருஷம் 11 பேர் தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த வருஷம் டபுள் ஆகிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். சோலைவனம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. அதனால் இது எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு தான், சரியா? உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அட்மின் பேசுறது பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்போ உங்களுடைய கைகோர்த்தலாம் என் கூட இருக்கணும். நான் சொல்கிறது அதுதான். என் ஒரு தனியால் நான் நிறுத்த எப்போவுமே விருப்பப்பட மாட்டேன். என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும், அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை வரும்னுவாங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பால் தான் சோலைவனம் வந்து இந்த 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. 2022 ஜனவரி 25ஆம் தேதி சோலைவனம் உருவாச்சு, சரிங்களா? இப்போ 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிது சோலைவனம். அதனால் அது ஒரு ஆண்டு விழாவாக செலிப்ரேட் பண்ணலாம். அந்த டைமில் எல்லாருக்கும் அவார்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பிளான் பண்ணி இன்றைக்கி இந்த டேட் வந்து நிறைய பேர் வேணாம், நாங்கள் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு, இல்லை அன்றைக்கி தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். நல்லபடியாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி. முரளிதரன் காரைக்குடி, சுகுணா தாம்பரம், ரேவதி பாண்டிச்சேரி, ஹேமலதா அசோக்குமார் பாண்டிச்சேரி, புஷ்பா எக்மோர், ரமா சூரி ஆதம்பாக்கம், தீப்ரபா நங்கநல்லூர், வித்யா கடலூர், வள்ளி முகப்பேர், மாலதி அசோக்குமார் கோவிலம், கலாவதி ராஜேந்திரன் வடபழனி, பத்மாவதி ரவி பாண்டிச்சேரி, கிளீன் கோவிலம்பாக்கம், சுமதி ரவிச்சந்திரன் நங்கநல்லூர், பத்மபிரியா நங்கநல்லூர், ரமணி புருஷவாக்கம், நீ வேளச்சேரி, சித்ரா பிபின் ஆவடி, ஜீவா பெருங்குடி, மாங்காடு, ஹேமா அசோக். சோலைவனம் குரூப்பில் 6 புஷ்பங்கள் படம் போடுற ஆள் நான் தான். ஜரீனா சூளைமேடு சென்னை, பாடி, கல்யாணி மாங்காடு, பூங்கொடி மயிலாப்பூர், கவிதா அருணாச்சலம் சிட்லப்பாக்கம், MKB வேலு உத்தரமேரூர், பொன்வள்ளி கோவூர், சூ தாமரம், அம்மாள் சுந்தர் சித்தாலப்பா, திஜா யூசுப் சென்னை, உஷா நந்தினி பட்டாளம், மாலா அன்பு சேலையூர், வள்ளியம்மை சேலையூர், அம்பிகா பரமசிவம் மதுரவாய், சித்தாலப்பாக்கம் விஜயலட்சுமி, மாலதி மணலி, லில்லி கொளத்தூர், ஆயிஷா மிலு சென்னை மாதாவரம், ஷக்கிலா சம்பத் திருவிக்கா நகர், சித்ரா கொளுத்தூர், சாந்தி சக்திவேலன் பாடி, மாலதி தியாகராஜன் ஐயப்பந்தாங்கல், மல்லிகா பிரகாஷ் மறைமலை நகர், அஜிதா நந்தனம், ஜெயக்குமார் சூளைமேடு, இளங்கோ சூளைமேடு, சுனிதா அண்ணா நகர், சாந்தி பூபதி ஆவடி, ஜமுனா பாண்டிச்சேரி. கொடுத்துடலாமா? அவார்டு கொடுத்துடலாமா? ஓகே. வள்ளி பஞ்சநாதன், நான் இங்கே வச்சிருக்கேன், இது கை தட்டுங்கப்பா. மூணு பேர் திருச்சிமா எடுத்தாச்சா? இந்த வருஷம் நான் இல்லை. அடுத்தவங்க காயத்ரிக்கு நம்மாழ்வார் விருது மட்டும் இல்லை, சோலைவன ராணி அப்படின்னு ஒரு பட்டம். இந்த பட்டம் போன வருஷமும் கொடுத்தோம்.
இந்த வருஷமும் அவங்க அதே பட்டத்தை தொடர்ந்து வாங்குறாங்க. அடுத்த வருஷம் யாராவது வாங்க முயற்சி பண்ணுங்க. சரியா? அவங்க மாதிரியே நல்லா சூப்பராக டிப்ஸு சொல்கிறது எல்லாம் சொல்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு வேறு யாராவது வாங்க முயற்சி செய்யுங்க. அப்ரிசியேஷன் அவார்ட் பூங்கொடி சிஸ்டர். இல்லை குரூப்பில் செப்டம்பர் மாதம் ஒரு போட்டி வச்சோம். அதாவது தினம் ஒரு செடி, உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்குறீங்க, தினம் ஒரு செடி ஒரு 15 நாள் தொடர்ந்து போட சொல்லி சொன்னோம். சரிங்களா? அந்த 15 நாளும் நடுவில் பிரேக் இல்லாமல் 15 நாளும் தொடர்ந்து போட்டவங்க ஒரு 7 பேர். 7 பேருக்கு ஒரு ப்ரைஸ், அவார்டு இல்லை, ஒரு பரிசு, சோலைவனம் சார்பாக ஒரு பரிசு. 21 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இல்லை, குரூப்புக்கு வராமலும் இல்லை, அப்படி வந்துட்டு போகிறாங்க. நானும் இருக்கேன்னு குரூப்பில் தலையை காட்டுறாங்க. பரவாயில்ல, சரிங்களா? அந்த மாதிரி ஆட்களையே தேர்ந்தெடுத்து நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த 21 பேரும் அடுத்த முறை அவார்டு வாங்குகிற லெவலுக்கு போகணும். சரி, கிளாப் பண்ண இருக்கட்டம்மா. புரியல. அனைவருக்கும் போட்டி நடத்தணும் இல்லையா? எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தனியாக, பிகினருக்கு தனியாக, 2 பேருக்கும் தனித்தனியாக நாங்கள் போட்டி நடத்தணும். அதில் வின் பண்ணவங்கன்னு இல்லை, நாங்கள் எப்போவுமே வின்னர்ஸ் ரன்னர்ஸ் சொல்கிறதே கிடையாது. சோலைவனத்தில் எல்லாருக்கும் ஒரே பரிசு தான். சரியா? முதல்ல 2, 3 அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததில்ல. குரூப்லேருந்து ஜெயதேவி வரல அடுத்தவங்க கடைசி வரைக்கும் 1ஓ 2ஓ கடைசி வரைக்கும் போட்டி முடிகிற வரைக்கும் சளைக்காமல் நின்னாங்கப்பா. அதனால் அவங்களுக்கெல்லாம் அப்ரிஷியேஷன் பண்ணி ஒரு பரிசு. ஜரீனா, மல்லிகா, சங்கீதா அவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் நிறைய பூக்கள் அழகழகாக புகையாக போடுறாங்க. அதனால பூக்களின் ராணி அவார்டு சிஸ்டர் இது கொடுங்க. டே இன்னைக்கு இருக்கா எல்லாருக்கும்? காதலர் தின பரிசு. தேங்க்யூ. பங்கு பெற்ற 14 பேருக்கும் பரிசு. ஓகேவா? கலந்துக்கிறவங்களுக்கு பரிசுப்பா. கூப்பிட மாட்டாங்க, வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இருக்கும்போது நல்லா ஒரு ஸ்னாப். போடுற மாதிரி கோலமும் ஒய்ஃபு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஒரு கிஃப்ட்டுப்பா. தொடர்ந்து நிறைய இருக்கு. காயத்ரி நம்ம அருண் தம்பிக்கு ஒரு பரிசு. நம்ம ப்ரோக்ராம் கூப்பிட்ட உடனே வந்து சளைக்காமல் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நம்ம ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுற, கேக் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஸ்பீக்கர், மைக்கு எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப நான் கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு எல்லா இதுவும் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் சுனிதாக்கு சோலைவனம் சார்பாக ஒரு சின்ன பரிசு. வருஷம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம். சரியா? அது மாதிரி ஒரு சின்ன பரிசு வெளியூர் வாசிகளுக்கு. பாண்டிச்சேரி சத்யா முரளிதரன், காரைக்குடி. பாண்டிச்சேரி நம்ம வேலு பிரதர். தேங்க்யூ. இவங்க முதல்ல வச்சிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் உழைப்பில் கிடைச்சதில்லை. கிட்டத்தட்ட 2.5 மாதமாக கம்மிபட்சம் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலேருந்து அவங்க வந்து
என்னது இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வருதுன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம அந்த பொருளை பார்க்குறோம், இதுதான் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குமே, இது நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பிறந்த நாள் என்னமோ 4 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் வரும். ஆனாலும் அந்த பொருளை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், நம்ம குழந்தைக்கு இது பிடிக்கும் இல்லையா, நம்ம வாங்கி வைக்கலாம். நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொரு குழு தான் இவங்க முழு மூச்சுங்கிற மாதிரி அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தணும், அத்தனை பேர் திருப்தியாக சந்தோஷமாக போகணும். இதுதான் அவங்களோட முழு மூச்சாக வச்சு அவ்வளோ ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நாம் கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். அவங்க பண்ணுற சாதனைக்கும் அவங்களோட தன்னலம் இல்லாத இந்த எண்ணத்துக்கும் என்ன எல்லாருமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிற அந்த மனசுக்கும் கொடுக்குற பொருள் ரொம்ப ரொம்ப சின்னது தான். அதை கொஞ்சம் பெருசாக நினச்சி ஏற்றுக்கணுங்கிறது தான் எங்களோட சின்ன தாழ்வான பணிவான வேண்டுகோள். ஆக்சுவலாக எனக்கு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் பேசினது ரொம்ப கம்மி தான். அவங்கள பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய பேசலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா தனியாக பேசணுன்னா எவ்வளோ மெசேஜ் வேணால் போட்டு தள்ளிகிட்டே இருப்பேன். திடீர்னு இத்தனை பேர் முன்னாடி பேசணும்னு சொன்னாலே குளறுது. பேசினதே இல்லை நான். அதனால இந்த காயத்ரி பண்ண காரியம் சும்மா பரிசு கொடுக்குன்னு சொன்னால் கொடுத்துருப்பேன். பேசுங்கன்னு சொன்னோன்னா எனக்கு நிஜமா என் வயசு எனக்கே எல்லா விஷயம் தெரிஞ்சது. இப்போ தெரிஞ்சுதா இல்லையா என்ன, அதனால் இந்த பரிசு பொருளை நானும் காயத்ரியும் எங்களால் முடிஞ்ச சின்ன அன்பளிப்பாக நம்ம சாந்தி சிஸ்டருக்கு கொடுக்குறோம். இதையே அவங்ககிட்ட சொல்லலை, சொல்ல வேண்டாம்ப்பா ஏன்பா இதெல்லாம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் சொல்லாமல் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். பின்னாடி எங்களை திட்டுவாங்க, இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுற போகிறோம். ஓகேப்பா, தேங்க்யூ. அக்கா ஜெயலட்சுமி நன்றி நன்றி. அருண் சகோவோட சர்வீஸ் நமக்கு எப்போவுமே தேவை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா வந்ததுக்கு. அத்தனை பேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கி டேஸ்ட்டாக என்ன வாங்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது நம்ம சுனிதா சிஸ்டர் தான். அது மட்டும் இல்லை, மைக்கு லாஸ்ட் டைமே பேசும்போது யாருக்கும் சரியாக வாய்ஸ் கேட்கல. ஒரு மைக் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டோம். இந்த டைமு அந்த மைக்கு வாங்குறதுக்கு என்னென்னோ ஏற்பாடெலாம் பண்ணோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு வந்து நாளைக்கு இது இருக்குது இல்லையா, இது சிவராத்திரி. அதனால் எல்லா கோவிலும் மேக்ஸிமம் வந்து ரெகுலராக வாங்குறவங்களுக்கு போனனால மைக்கு கிடைக்கிற ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுனிதா ஏன் இருக்கா பயமே என்கிற மாதிரி திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்து இந்த மைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் இவங்க தான். கேக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருந்ததா, அதுவும் நம்ம சுனிதா தான். இப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா அதில் முழு பங்கும் இவங்களுக்கு கேட்காமலே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை. தேங்க்யூ. இதெல்லாம் சாந்தி மேம்காக தான் உங்கள் சர்வீஸ் பண்ணணும். இலங்கை பாலைவனம் ஜென்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஃபைனலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரிட்டன் கிஃப்ட்டு நன்றி உரை தேசிய கீதத்துடன் விழா இனிதே முடிவடைந்ததுங்க.